இன்னைக்கு இருக்கிற அதிகபட்சமான 99.99% கடன் எதுக்காக வாங்கப்படுறதுனா கண்டிப்பா அவசிய தேவைக்கு. சோத்துக்கு வழி இல்லைன்னு யாராவது கடன் வாங்குறானா? இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னா கையேந்திடுறான், கடன்லாம் வாங்குறது இல்லை. சோத்துக்கு வழி இல்லாத ஒருத்தர் இருந்தா கடன் வாங்குறது ரொம்ப ரேர். கையேந்திடுறாங்க போய் இலவசமா தானமா எங்கேயாவது. எப்படியோ அல்லாஹ் அவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்றான், உணவு கொடுத்துறான், எப்படியோ காலம் கழியுது. இந்த கடன்ல மாற்றவங்க யார், கடன்ல சிக்கிறவங்க யார் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதியான வாழ்க்கை. வாடகை வீடா இருந்தாலும் நிம்மதியான வாடகை, மாசம் மாசம் வாடகை கொடுத்துடுறோம். சோத்துக்கு எந்த சிரமமும் இல்லை. மனைவி மக்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புக்கு எந்த சிரமமும் இல்லை. மாசம் மாசம் சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிறத வச்சு நம்மளால இந்த இதை ஓட்ட முடியுது என்கிற நிலைமையில இருந்துகிட்டே அடுத்ததை பத்தி யோசிக்கிறோம். அவங்க பைக் வாங்கிட்டாங்கல்ல, நம்ம பைக் வாங்கினாதான் நல்லா இருக்கும். இல்லை நம்மளை உலகம் அசிங்கமா பார்க்கும்ல, உலகம் அசிங்கமா பார்க்கும்ல. அவங்க கார் வாங்கிட்டாங்க, நம்ம கார் வாங்கணும்ல. நம்ம கார் வாங்கலன்னா உலகம் நம்மளை மதிக்குமா? சொந்தக்காரன் நம்மளை மதிப்பானா? எல்லாரும் கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. கல்யாணத்துக்கு நம்ம போய் ஓலால இறங்கினா நம்மளை வித்தியாசமா பார்க்க மாட்டாங்களா? சும்மாவே இருந்தாலும் ஒரு நல்ல கார்ல போய் இறங்கினாதான் இருக்கிறவன் மதி. இதுக்காக வேண்டியே கடன் 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 அப்படின்னு மாத்தி இன்னைக்கு யார்கிட்ட முதல்ல ஒரு காலம் இருந்துச்சு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்புறம் ஒரு காலம் மாறிச்சு, உங்களுக்கு சுகர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அதை கேட்கறது மாறி போச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கு, யாருக்கு இல்லைன்னா இப்ப கேட்க வேண்டியது இருக்கு. அதனால அது மாறி போச்சு. இப்ப யாரும் உங்களுக்கு சுகர் எவ்வளோ, உங்களுக்கு பிபி எவ்வளோன்னு கேட்கறதெல்லாம் மாறி போச்சு. இப்ப என்ன ட்ரெண்டிங்ல வந்திருக்குன்னா, நீங்க எத்தனை கார்டு வச்சிருக்கீங்க, எத்தனை கார்டு வச்சிருக்கீங்க. கடன் அட்டை அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக அதான் நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வேணா வேணான்னு ஓடி போனா கூட துரத்தி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 9 போன் கால் திரும்ப திரும்ப வருது. என்ன இல்ல உங்களுக்கு சான்சர் ஆயிடுச்சு, நீங்க வாங்கிக்கலாம், பிரச்சனை. நான் கேட்கவே இல்லை, எனக்கு ஏன் தர்ற? இல்ல வாங்கு, நீ நல்லா இருக்கல, எங்களுக்கு பிடிக்கல, நீங்க வாங்கினாதான் நாசமா போவ. என்னைக்கு அந்த கடன் அட்டையை கையில வாங்குறோமோ, என்னைக்கு அந்த கட்டை வந்த உடனேயே என்ன யோசிக்க தோணுது நமக்கு? கடைக்கு போயிட்டோம், பர்ச்சேஸுக்கு போயிருக்கோம், பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் கூட வந்திருக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்குண்டான அமௌண்ட் நம்மள்கிட்ட இல்லை. இப்ப என்ன தோணுது? பரவாயில்ல, 10,000 ரூபாயா வாங்கிக்க, எவ்வளவு நாள்? 10 நாள் கட்டிக்கலாம், முடிச்சிடலாம், பரவாயில்ல. 1 மாசத்துலயா கட்டிடலாம், வாங்கிடு. இப்ப இந்த அட்டை இல்லைன்னா, இந்த கார்டு இல்லைன்னா வாங்கணுன்ற எண்ணமே வராது. எவ்வளவு காசு இருக்கோ அது வாங்கிட்டு போவோம் வா அப்படின்னு கூட்டு போயிருக்கோம். இது இருந்ததுனால நம்மள எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்க வச்சுட்டு 10,000 ரூபாய் கெட்டினா பரவாயில்ல. அதுக்கு பிறகு பிரச்சனைகள் ஆரம்பிச்சு கெட்ட முடியாம போய் 1 2 ஆகி 2 3 ஆகி இது எங்கேயோ யார்கிட்டையோ நடக்கிறதெல்லாம் வேற. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்னைக்கு கற்றறிந்தவர்களிடத்திலேயும் கூட நல்ல அறிவுள்ளவங்க, நல்ல டேலண்ட் உள்ளவங்க, அவங்களுக்கு உலக நடவடிக்கைகள் நடைமுறைகள் நல்ல தெரியும், அவங்க கூட இந்த பிரச்சனையில தான் மாட்டுறாங்க. கடனை வாங்கிட்டு சம்பந்தம் இல்லாம கடன்களை வாங்கிட்டு அதை அடைக்க முடியாத சிரமங்கள் கஷ்டங்கள் வரும்போது, ஒரு கார்ல குடும்பத்தை சார்ந்த கணவன் மனைவி மகன் மகள் மாமியார் வேற, பாவம் அந்த அம்மா என்ன பாவம் செஞ்சதுன்னு தெரியல. இவன் வாங்கினது கடன், இவன் வாங்கிட்டாரு, வாங்கி கட்ட முடியல. கடனை கட்ட முடியாத ஒரு சூழல்ல கணவன் மனைவி மகன் மகள் மாமியார் 5 பேர் மொத்தமா கார்லயே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. பாத்தீங்கல்ல? அவங்க வாங்குறவங்களை கொண்டு போய் தள்ளுதுங்கிறத விட கொடுத்தவங்களை கொண்டு போய் தள்ளுத. இது அதை விட மோசமாலாம் இருக்கு. வாங்கினவனாச்சு சந்தோஷமா இருந்துட்டு போறான், கொடுத்தவங்கள கஷ்டப்படுற ஒரு சூழல் வந்துடுச்சு. அப்ப வாங்கணும், வாங்குவது அவசிய தேவைக்காக இருக்கணும். அனாவசிய தேவைக்கு கடன் வாங்குறது கூடாது, கடன் வாங்க கூடாது. அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த ஜனாசாவுக்காக மற்றவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இவருக்கு கடன் இருக்கா? இல்ல, கடன் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, இவர் 5 வேளை தொழுதவரா, இவர் கொண்டு வந்திருக்கீங்களே ஜனாசா வந்திருக்க, இவர் தொழுகையாளியா, இவர் நோம்பெல்லாம் வச்சாரா, மாசம் மாசம் நோம்பு வச்சாரா, இவர் வசதியா இருந்தாரா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரா, இவர் இந்த கடமையெல்லாம் முடிச்சிருந்தாதான் நான் தொழ வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கேட்கல. அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. தொழுதா அல்லாஹ் அவர் பார்த்துக்குவான், தொழுவலன்னா அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுக்க போறான். நோன்பு வச்சா அல்லாஹ்ட்ட உள்ளது, நோன்பு வைக்க இல்லையா அல்லாஹ் அவருக்கு பாவத்தை எழுத போறான். அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா சொன்னாரா, தொழ வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ரிஹில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவருக்கு கடன் இருக்கா? இல்ல. இல்லைன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க.
இன்னொரு ஜனாசா வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவருக்கு கடன் இருக்கா? ஆமா இருக்கு. கடன் அடைக்கிறதுக்குண்டான ஏற்பாடு செஞ்சிருக்காரா? கடன் வாங்கினார்ல, கடன் வாங்கின அளவுக்கு இவர்கிட்ட சொத்து இருக்கு, பிரச்சனை இல்லை. கடன் வாங்கி இருந்தாரு, அடைக்க முடியாத ஒரு சூழல், சொத்தை வித்து கடனை கொடுத்துடலாம், வேலை முடிஞ்சிடும். அதுக்காவது இவருக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. சரி, பிள்ளைங்களாவது, வாரிசுகள் இருக்காங்கல்ல, பிள்ளைங்களாவது தகுதி உள்ளவங்களா இருக்காங்களா? இந்த கடனை அடைக்கக்கூடிய தகுதி இருக்கா? அவர் வசியத் செஞ்சுட்டு போயிருக்கிறாரா? அப்படியும் இல்லை. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவருக்கு நீங்களே தொழு வச்சுக்கீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையை கூட தவிர்த்தாங்க. யாரு? கடனோட ஒருத்தா போயிட்டாருங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு சஹாபி, அங்க இருந்தவர்ல ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் அவருடைய கடனை நான் ஏத்துக்கிறேன், அவருடைய கடனை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்க வந்தாங்க. கடன் வாங்காதீங்கிறதுக்கு இந்த அளவுக்கு தடைகளை கொடுக்குது மார்க்கம். அவசிய தேவைகளை தாண்டி அனாவசிய தேவைகளுக்காக கடன்கள் வாங்கிடாதீங்க, கடன்கள் வேண்டாம் என்கிற அளவுக்கு, இந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது.